பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, நாம் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக நேரம் மற்றவங்கள பார்த்து நம்ம சொல்கிறோம், அவங்க என்னை புரிஞ்சுக்கல, இவங்க என்னை புரிஞ்சுக்கல, ஐயோ நான் எதை செஞ்சாலும் தப்பாக நினைக்கிறாங்க. எனக்கு அன்பார்களே, நாம் ஆண்டவர் நல்லா புரிஞ்சிருக்கோமா? அவர் யார்? சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிற. யார் சொல்றா? யோபு சொல்றார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்ங்கிறத நாம முதல்ல புரிஞ்சிருக்கோமா? ஏன்னா நாம பாடுறோம். எல்லாரும் உங்க வேதத்தை தயவு செய்து கையில் எடுத்து ஒரு வார்த்தையை நீங்க திருப்ப போறீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா. கூலலை நிமிரச் செய்தே, குருடனை பார்க்க செய்தே, கூலலை நிமிரச் செய்தே, குருடனை பார்க்க செய்தே, கேளாத செவியோ கேட்க செய்தீர், கேளாத செவியோ கேட்க செய்தீர், மாறாத உன்னாமும் இயேசுவின் நாமம் தேனிலும் இலிபையே, இயேசுவின் நாமமே தெளித்தேனிலும் மதுரமே, தெளித்தேனிலும் மதுரமே, இதற்கில்லை இல்லை உலகிலே, தேனிலும் இலிபையே, இயேசுவின் நாமமே. கூலலை நிமிரச் செய்தே, கூலலை நிமிரச் செய்தே, குருடனை பார்க்க செய்தே, கூலலை நிமிரச் செய்தே, குருடனை பார்க்க செய்தே, கேளாத செவியோ கேட்க செய்தீர், கேளாத செவியோ கேட்க செய்தீர், மாறாத உன்னாமும் இயேசுவின் நாமம் தேனிலும் இலிபையே, இயேசுவின் நாமமே தெளித்தேனிலும் மதுரமே, தெளித்தேனிலும் மதுரமே, இதற்கில்லை இல்லை உலகிலே, தேனிலும் இலிபையே, இயேசுவின் நாமமே. ஐயா, இப்போ வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 4:22. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். நல்ல கவனிங்க, 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனுஷன் அற்புதமாய் சுகமாக்கப்பட்டான். அல்லேலூயா. இங்க வார்த்தை கவனிங்க, அற்புதமாய் சுகமாக்கப்பட்டான். அப்ப அவனுக்கு நடந்த அற்புதம் என்ன? இவன் பிறந்ததிலிருந்தே, தாயின் வயிற்றில் பிறந்த என்னைக்கு பிறந்தான அன்னையிலிருந்து ஒரு சப்பானியா இருந்தவன். இந்த சப்பானி ஒரு நாள் நடந்தது கிடையாது. யாராவது தூக்கிட்டு வந்து வச்சா தான் உண்டு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனுடைய காரியங்களுக்கு கூட யார் எப்படா வருவா? ஒருவேளை கொஞ்சம் நான் யோசித்து பார்க்குறேன், 40 வயசு வரும்போதெல்லாம் எப்படி அவ்வளோ நாள் உட்கார்ந்துதான்னு எனக்கு தெரியலை. ஆண்டவர் தான் பலன் கொடுத்தார். ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போனால் பக்கத்துலேயே நிற்பானா? எப்போ உனக்கு என்ன வேணுமா? சில நேரம் தண்ணி குடிக்கணும், அரை மணி நேரம் காத்து வந்துருக்கணும். ஏன்னா யாராவது வரணும், அவனை தூக்கிட்டு வந்தால் வந்து கொடுக்கணும். இல்லை ஒரு வேளை ஒரு சிறுநீர் கழிக்க போகணும், எவனா தூக்கிட்டு போய் என்னத்தான் உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் 40 வருஷம் வேற ஒன்றுமே செய்ய முடியாமல் சப்பானியாக இருந்த அவனுக்கு அற்புதமான சுகம் கிடைச்சது. எப்படி? அவ்வளோ நாள் காத்திருந்தான். நாமளாக இருந்தால் காத்திருந்திருப்போமா? எனக்கு அன்பானுடைய அலங்கார வாசல் அண்டையில் உட்கார்ந்துருக்கான். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் போகிறவங்க வர்றவங்க பார்த்துட்டு சொல்லிப்பான், இவன் பாவம் சாகிற வரைக்கும் தான், இவன் சாகிற வரைக்கும் இப்படியே தாங்க அவனுடைய வாழ்க்கை. ஜனங்கள் உள்ள ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வருவாங்க, ஆனால் கர்த்தரை புரிஞ்சிருந்தா அப்படி சொல்லுவாங்களா? இதோ நாட்கள் வரும். எரேமியா 33:14 படி இவனும் ஒரு நாள் நடக்கிற காலம் வரும். ஏன்னா கர்த்தர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் நமக்கு செய்ய வல்லவர். எபேசியர் 3:20 மிக அழகாக எழுதியிருக்கு. என்ன எழுதி வச்சிருக்காங்க? திரும்ப அந்த வசனத்தை நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, ப்ளீஸ் லிசன் ஹியர். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த சப்பானிக்கு அவ்வளவுதான், இனிமே இவன் வாழ்க்கை இதே இடம்தான், போற வர்றவங்க ஏதோ கொடுக்கறத வச்சு வாழ்க்கை ஓடுது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. மனிதர்கள் நினைப்பதற்கும் நாம வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர் வல்லவராயிருக்கிறார். என்ன பாடுறோம்ல, அநேக நேரம் நாம பாடுறோம். என்ன பாடுறோம்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியல் நாளிது, எங்கு அகமகிழ்வோம் அங்கழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எங்கு அகமகிழ்வோம் அங்கழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஐயா, தோல்வி கிடையாது. ஆமென். ஏன்னா நமக்கு உதவி செய்யற ஆண்டவர் வேற எங்கோ இல்லை, நம்ம பக்கம் தான் இருக்கார். நாம் அதை புரிஞ்சு கொள்ளல. ஏன்னா கூப்பிடும் யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறவர், உண்மையாய் கூப்பிடுகிற குரலை கேட்டு விடுதலை தருகிறவர், அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். அவர் என்றைக்கும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யவே மாட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்ட மாட்டார். மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார்.
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அவருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. அநேக நேரம் நம்ம அவரை புரிஞ்சு கொள்ளங்க. அற்புதமாய் சொத்தமாக்கப்பட்டவன் ஏறக்குறைய 40 வயதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவன் என்ன நினைச்சிருப்பான்? சுகமாகிறதுக்கு ஒரு நாள், நாளை காலைல 9 மணிக்கு பேதுரு வருவார், 9ஆம் மணி வேளையில் வருவார், என்னை கையை பிடிச்சி எழுப்புவார், நான் நடக்க போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா அவன் எப்படி இருந்திருப்பான்? நாம் என்னைக்கோ வர்ற கிறிஸ்மஸுக்கு இன்றைக்கே துணி எடுக்க போகிறோமே, கேட்டால் தைக்கணும், அதுக்கு அளவு கொடுக்கணும், நாளைக்கு சுகமாக போகிறோம் தெரிஞ்சால் அவன் எப்படி இருந்திருப்பான்? ஒருவேளை நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம் தெரிஞ்சால் எப்படி இருந்திருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ஆண்டவரை புரிஞ்சு கொள்ளலை, நம்மையே நாம் இன்னும் புரிஞ்சு கொள்ளலை. நம்ம யாரு? மண்ணான மனிதன். மண்ணான மனிதன். எங்கே தான் திரும்ப போகிறோம்? மண்ணுக்கு. அவ்வளோதான். அவனுக்கு அந்த நாள் வரைக்கும் தெரியாது, சுமந்துக்கிட்டு தான் வந்திருப்பான் அன்னைக்கும். ஏன்னா அங்கே வேதம் அப்படித்தான் சொல்லுது. பேதுரு யோவானும் ஆலயத்திற்கு வந்திருக்கும் போது அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த சுகமாற போகிற அன்னைக்கு கூட எப்படி தான் வந்தான்? தூக்கிட்டு தான் வந்தாங்க. அதைத்தான் பேதுரு பார்த்தார். ஆனால் அவன் எதை பார்த்தான்? எப்பவும் போல ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்குமா? அவங்க பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லைப்பா. ஏன்னா ஒரு காலத்தில் நான் மீன் பிடிச்ச ஆளு, மீன்கார பேதுரு. அப்போ நிறைய படகு வழிகிற அளவுக்கு அற்புதத்தை கண்ட ஆள். என்கிட்ட இப்போ ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆண்டவரை புரிஞ்ச பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அதுக்கு முன்னாடி தான் கேட்டேன், ஆண்டவரே நான் உங்களை விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீன்னா? இப்போ என்ன தந்திருக்காருன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். புரிந்து கொண்டதுனால சொன்னான், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட ஒன்று மட்டும்தான் இருக்கு. அது என்னது? இயேசுவின் நாமம். அதனால தான் நாம் இன்னைக்கு பாடுறோம், இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக ஸ்தோத்திரம். அவரை யாரு தெரிஞ்சுக்கிட்டோம்? பாவத்திலேயே மாறுற பாவியை மீட்பதற்கு வந்தவர். ஹல்லேலூயா. சஞ்சல வருத்த சோதனை நேரத்தில் தாங்கி நடத்த வந்தவர். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம். அநேக நேரம் அதை குறிஞ்சுக்கல. நம்ம ஏதோ இந்த உலகத்தில் பெரிய ஒரு பதவியை தேடி வரல, ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல, ஒரு மதத்தின் தலைவராக அவர் வரல, ஒரு பிரபலத்தை விரும்பிய அவர் வரல. நான் சொல்லலை, வேதமே அதுதான் சொல்லுது. யோவான் 7:4 வாசிக்கிற பிரபலத்தை விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். அந்தரங்கத்தில் போய் ஏன் செய்யணும்?
அது மட்டும் இல்லை, அவரை பார்த்து ஜனங்கள் சொன்னாங்க, யோவான் 7:12, ஜனங்களை வஞ்சிக்கிறவர் ஒரு கூட்டம், நல்லவர் ஒரு கூட்டம். அதே போல 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவர், கல்வி அறிவு இல்லாதவர் அப்படின்னு சொன்னாங்க. 20ஆம் வசனத்தில் பிசாசு பிடித்தவனே தான் சொன்னாங்க. எதுக்கு வந்தார் இந்த பூமிக்கு? பாவிகளை ரட்சிக்க வந்தார், இழந்து போனதை தேட வந்தார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரன் வெளிப்பட்டார். காணாதவர்கள் காணும்படியாக காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் குருடராகும்படி நியாய தீர்ப்புக்காக வந்தார். என கண்பானவர்களே, கடைசி காலத்தில் தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்றவனுக்கு இருக்கோ இல்லையோ நினைக்காத மக்களை தேடி வந்தார். அதிகாலை இருட்டோடு எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி இருட்டி போக மட்டும் குடித்து கொண்டே இருக்கிற மனுஷனையும் மீட்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். நாம் அவரை புரிஞ்சுக்கல. இந்த சப்பானிக்கு தெரியாதே, தினம் தினம் தூக்கிட்டு வரணும், ஒவ்வொரு நாளும் தூக்கிட்டு வரணும். அன்னைக்கு அற்புதம் செய்கிற அன்னைக்கு சுமந்துட்டு வந்தவங்க தான் பேதுரு யோவான்னு பார்த்தாங்க. அவனை கொண்டு வந்து வச்சாங்க, 4 தோறும் பிச்சை கேட்க வைப்பாங்க, அவன் உடனே உட்காந்துருப்பான். அப்போ வர்றாங்க பேதுருவும் யோவானும், அவங்கள விட்டு பார்த்தான். அவன் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டான், இவன் மனசுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்குது. பவுல் கண்டுபிடிச்சார். அப்போஸ்தலர் 14:8 இந்த சப்பானி பார்த்தான், பிரசங்கத்தை கேட்டான், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டுன்னு அவர் கண்டுபிடிச்சார். பேதுரு என்ன கண்டுபிடிச்சாரு? எப்பா நீ எங்களை நோக்கி பாரு, ஆனால் எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எங்கிட்ட ஒன்றும் கிடையாது, வெள்ளியோ பொண்ணோ எதுவும் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று எங்கிட்ட உள்ளது, அதை உனக்கு தரேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி, வலது கையை பிடிச்சி என்ன செய்தாரு? வலது கையினால் அவனை பிடித்து, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அவனை பிடித்து தூக்கிவிட்டு, அவ்வளவுதான். அத்தனை வருஷம் நடக்காம இருந்தவன் 40 வயசுல துதிக்கிறான், குதிக்கிறான், நடக்கிறான், நடந்து துதித்து குதித்து ஆலயத்தில் வந்திருக்கு. ஜனங்கள் எல்லாரும் பேதுருவை யோவானை நோக்கி பார்க்க. அப்ப சொன்னார் 12ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 3:12, அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்கும்படி நினைத்த போதும் கூட அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் அவருடைய நாமத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்களுக்கு முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்திருக்கிறது. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு. பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தோ நீ கலங்காதே மகளே,
யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புதுபலன் அடைந்தே சிறகுகளை பிரித்து, புதுபலன் அடைந்தே சிறகுகளை பிரித்து உயர பறந்திடுவார், உயர பறந்திடுவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எனக்கு கல்வானவர்களே, அவன் 40 வயசுங்க. அப்போ அந்த 39 வருஷம் அடுத்தால 364 நாள் வரைக்கும் அப்படித்தான் இருந்தான். ஏன்னா வருஷத்தில் 365 நாள், லீப் வருஷம் தான் 366. ஒருவேளை அவன் லீப் வருஷத்தை சோமாக்கி தான் 65 நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்திருப்பான். அப்படி இருந்தவனை தான் கையை பிடிச்சி தூக்கி விட்டான். அந்த சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டவன் ஆண்டவர் எப்படி யோசிச்சிருப்பான், எப்படி பாடியிருப்பான். இன்னைக்கு சொல்கிறேன், உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு நாள் வரும். அநேகர் அது வரைக்கும் அவனை புரிந்து கொண்டது என்ன, பிச்சைக்காரன், சப்பானி. ஆனால் அன்னைக்கு அத்தனை பேரும் பார்த்துருங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு அற்புதமான சுகத்தை தருகிறவர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிறவர், இயேசு அற்புதர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம மற்றவங்களை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையா, ஆண்டவரையாவது புரிஞ்சுருக்கோமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நான் பேசினா என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஐயோ எனக்கு கண்ணு தெரியாது, இந்த உலகத்தில் நான் இத்தனை வருஷம் கஷ்டப்படுறேன், இவ்வளோ தான் பாடுகளை அனுபவிக்கிறேன், இதைத்தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இயேசுவை பார்க்கறதுனால தான் உங்களை பலப்படுத்தும்படி வார்த்தையை கொடுக்கிறார். அநேக நேரங்களில் மற்றவங்க நம்மளை புரிஞ்சு கொள்ளேன்னு கவலைப்படுறோமே, நம்மை உண்டாக்கின ஆண்டவரை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள், உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? ஜீவனை தந்தார், தயவு பாராட்டினார், நம்முடைய ஒவ்வொரு நாளும் பராமரித்து காப்பாற்றினார். இன்னைக்கு பெற்ற தாயவே இன்னைக்கு பிள்ளை புரிஞ்சு கொள்ளலை. ஏன்னா இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லி அழுறாங்க, பிரதர் என் பையன் சம்மந்தி வீட்டில் போய் 1 மாதம் இருக்கான் பிரதர், ஒரு நாள் இந்த கிளவியை வந்து எம்மா எப்படிமா இருக்க கேட்டா, நேரம் இல்லை, டைம் இல்லை, ஐ ஹவ் நோ டைம். நான் அந்த 10 மாதத்தில் தூக்கி ஒரு நிமிஷம் கீழே வச்சுருக்க மாட்டேன் பிரதர். ஒவ்வொரு நேரம் அந்த பிள்ளைய கையிலே வச்சுட்டு படிக்க வச்சுருப்பேன், ஸ்கூலுக்கு போனால் பின்னாடியே போய் பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நிமிஷம் என்ன பார்க்க நேரம் இல்லைங்கிறான். உங்களை புரிந்து கொள்ளுகிற காலம் வரும், பயப்படாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, ஒருவேளை நீங்களும் பலவிதமான சூழ்நிலை பிரச்சனை மத்தியில் இருக்கலாம். உங்களுக்கும் உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு உதவி செய்தவர் உங்களுக்கும் உதவி செய்வார். என்னை நடத்தினவர் உங்களை நடத்துவார். என்னை இம்மட்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினவர், ஆகாது என்று தள்ளப்பட்டிருந்த என்னை மாற்றினவர் உங்களையும் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இதை நீங்கள் நம்பணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் ஒருவேளை ஐயா இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நானும் உதவி செய்யணுங்கிறது இந்த ஊழியத்துக்கு நினச்சிங்கன்னா, இதில் 2 நம்பர், ஃபோன் நம்பர், ஜிபே நம்பர் வந்துக்கிட்டே இருக்கு, ஃபோன்பே நம்பர், இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் கொடுக்கலாம், கணக்கு வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு வழி சொல்கிறேன். அல்லது 84 388 52 500 பாருங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்க, பிரதர் கூப்பிட்டேன் ரெக்கார்டிங்கில் இருக்கேன். ஆமாம், டெய்லி டிவி ரெக்கார்டிங் எடுக்கிறதுனால ரெக்கார்டிங் உண்டு தான், ஊழியத்தில் தடை பண்ணவே முடியாது, ஏன்னா அதில் போய் தான் ஆகணும்.
அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி வரும். அந்த நேரம் போக மீதி நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிப்பேன், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பேன். நீங்களும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒரு நாள் தாங்கலாம். ஒரு நாள் எங்கள் பார்வையற்ற மக்கள் திருச்சபையில் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். அல்லது இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே மாதம் வேன் செலவு 16,000 ரூபா. கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருந்தால் அந்த ஆலயத்துக்கு ஒரு வேனை வாங்கி வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா வாரம் நீங்கள் இந்த ஊழியத்தை அத்தனை கண்ணீராத ஆத்துமாக்களையும் அழைச்சிட்டு வந்து விடுறதுக்கு உதவுறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் முடியாதவங்க ஏதோ சின்ன சின்ன காணிக்கை இதில் பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எங்கிருந்தா ஒத்தாசை அனுப்புவார். நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த வீட்டிலே புருஷனால் புரிந்து கொள்ள மனைவியை புரிந்து கொள்ளாத புருஷனாக இருக்கலாம், தாயை புரிந்து கொள்ளாத பிள்ளையாக இருக்கலாம், தன் தகப்பனை அறிந்து கொள்ளாத மகளாக இருக்கலாம், ஒருவேளை தகப்பனுடைய அன்பை உதாசீனம் பண்ணின மகள் அவருடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை, அறிவை கொடும். தாய் என்பது யார்? சகோதரர்கள் என்பது யார்? தந்தை என்பது யார்? தோளில் தூக்கி சுமக்கிறவன் தான் தந்தை. மார்பிலை போட்டு தாலாட்டி வளர்த்தவள் தான் தாய். தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, தன் தாய்க்கு செய்வதனால் தனக்கு பிரயோஜனம் என்ன, இதை புரிந்து கொள்ளணும். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் இந்த பூமியிலே நீ சுகமாக இருக்கணும்னு நினச்சினா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண. அன்பின் தெய்வமே, ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க. மற்றவர்கள் நாங்கள் குற்றம் சொல்வதை விட நாங்கள் உண்மை புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மாத்திர மருந்துகளை வைத்துக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.